ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக முதல்வர் என்ன பாருங்க, புத்தாய்வு திட்டத்தில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. டிஎன்சிஎம் எஃபில வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து ரூ. 75,000 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாவே வந்து இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்திலயுமே உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாருங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் புரோகிராம் வந்து உங்களுக்கு வந்து இப்ப அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா, இந்த ஃபெல்லோஷிப் புரோகிராம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, 25 ஃபெல்லோஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. அது வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா, இத வந்து ஃபில் பண்ண போறாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸா இருக்கட்டும், அர்பன் ஹவுசிங்கா இருக்கட்டும், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், சோசியல் இன்க்ளூஷன் இந்த மாரிலாம் வந்து பாருங்க நெறைய டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இங்க தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வேக்கன்சி வந்து ஃபில் பண்றாங்க. 25 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, இந்த ஃபெல்லோஸ் எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. இதில ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதாவது ரூ. 65,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் இருக்கும். அது இல்லாம அடிஷனல் அலவன்ஸ் ஒரு ரூ. 10,000 வந்து வரும். மொத்தமா ரூ. 75,000 வந்து பெர் மந்த்துக்கு உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க பேச்சுலர் டிகிரில ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணியிருந்தா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், லா, அக்ரிகல்ச்சர், வெட்னரி, வெட்னரி சயன்ஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, மாஸ்டர் டிகிரில வந்து நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. நீங்க பிஹெச்டிலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பிரெஃபரன்ஸ் வந்து நாங்க தருவோம். முன்னுரிமையுமே வந்து தருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வொர்க்கிங் நாலேட்ஜ்லாம் வந்து பாருங்க, தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 22, அதிகபட்சமா வந்து பாருங்க 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்க 33 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டேஜா உங்களுக்கு வந்து இருக்க போது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பிரிலிமினரி அசஸ்மென்ட்ங்கிற டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து சிபிடி மெத்தட்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு 3 ஸ்டேஜா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போது. அந்த பிரிலிமினரி அசஸ்மென்ட்க்கு வந்து பாருங்க, உங்களுக்கு சிபிடி மெத்தட் எக்ஸாம்க்கு 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க போது அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 150 கொஸ்டின்ஸ் அந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி வந்து பாருங்க, அதில வந்து 3 செக்ஷனா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிட்யூட் இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கான செக்ஷன் வந்து இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாரி வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாருங்க, இதுவுமே வந்து உங்களுக்கு டைப் குடுத்துருக்காங்க பாருங்க. எந்தெந்த இதில உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. எக்கனாமிக், சோசியல் டெவலப்மென்ட், புராவர்ட்டி, டெமோகிராபிக்ஸ் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. இதில வந்து உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஃபைனலா வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க குடுத்துருக்காங்க. சென்னையில தான் வந்து இந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இத வச்சு தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து நாங்க ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ற மாரி தான் இங்க 2 லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த 2 லிங்க்ல எதுல வேணாலும் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 26 ஆகஸ்ட் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இம்பார்டன்ட் டேட்ஸ் இங்க குடுத்துட்டாங்க பாருங்க. ஆகஸ்ட் 6 அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிலிமினரி அசஸ்மென்ட் டெஸ்ட்க்குலாம் வந்து செப்டம்பர் மந்த் வந்து இருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க லாஸ்ட் வீக் செப்டம்பர் வந்து இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ வந்து லாஸ்ட் வீக் அக்டோபர் வந்து இருக்கும். ஃபெல்லோஷிப் வந்து பாருங்க நவம்பர் மந்த் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த ஃபெல்லோஷிப் புரோகிராம பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு மேனடரியா வந்து 30 டேஸ் வந்து பார்த்தோன்னா, இது வந்து அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்ல வந்து உங்களுக்கு சென்னையில வந்து இதுக்கான ட்ரெய்னிங் மாரி வந்து இருக்கும். அது 30 டேஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஃபெல்லோஷிப்ப பொறுத்தவரைக்கும் 2 வருஷம் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு 2 வருஷம் வந்து நீங்க நெறையா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சேலரியுமே 75,000 உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. நெறைய விஷயத்த வந்து நீங்க கத்துக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து நீங்க வந்து வொர்க் பண்ண போறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நெறைய வந்து இதுல வந்து கான்டாக்ட்ஸ் இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அத வச்சு நீங்க வந்து மூவ் ஆயிக்கலாம். அடுத்தடுத்த இதுக்கு பொசிஷனுக்கு வந்து நீங்க போகலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.